அட்வான்ஸ் கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன் தான் பார்த்துட்டு வந்துருக்கோம். பார்ட்டாக பார்க்குறோம். அதில் ஃபிஃப்த்து பார்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன். இது பார்க்கறதுக்கு மேலே நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி, அதாவது எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் வந்துட்டு வேரியன்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு என்ன பார்த்தோம்? கன்வென்ஷனல் டெக்னிக்னு சொல்லிட்டு என்னோட கேஷ் ஃப்ளோவை வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணுறது, சர்டினிட்டி ஈக்குவலண்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணி வர கேஷ் ஃப்ளோக்கு நான் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஒரு டெக்னிக்கு. ஆர் என்னுடைய அந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ரெசென்ட் வேல்யூ கொண்டு வரதுக்கு ப்ரெசென்ட் வேல்யூ ஆனிட்டி ஃபேக்டர், அது வந்துட்டு ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்ற ஒன்று ஆட் பண்ணுறேன். ரிஸ்க் ஃப்ரீயோட ப்ரீமியம் ஆட் பண்ணி வரது ரிஸ்க் அட்ஜஸ்டட் டிஸ்கவுண்ட் ரேட், அது யூஸ் பண்ணி வரது ஒரு டெக்னிக் பார்த்தோம். அடுத்தது கடைசியாக மூணாவது பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதர் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லி சென்சிட்டிவிட்டி அனாலிசிஸ் ஒவ்வொன்றா எப்படி டியூன் பண்ணுறது. அடுத்தது வந்துட்டு சினாரியோ அனாலிசிஸ், ஒர்ஸ்ட் கேஸாக பெஸ்ட்டு கேஸாக நார்மல் கேஸான்னு பார்த்தோம். அதை தாண்டி ரெண்டு இருக்குது, செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். சிமுலேஷன் அனாலிசிஸ் சொல்லிட்டு ரேண்டம் மெத்தடில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா டெசிஷன் ட்ரீ, எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீ மாதிரி போகிறது, அதுவும் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இப்போ வந்துட்டு கடைசி டாபிக் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன். ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷனில் என்ன இருக்குன்னா, ரெண்டு விஷயம் மெயினாக நம்ம லேர்ன் பண்ணோம். ஒன்று வந்துட்டு எக்ஸிஸ்டிங் மிஷினரியை நான் வெளியில் போட்டு புதுசாக வாங்கினா பெனிஃபிட்டாக இல்லையா, அதுதான் வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் மிஷினரி. ரெண்டாவது வந்துட்டு ஆப்டிமம் ரீப்ளேஸ்மெண்ட் சைக்கிள், அதாவது ஈக்குவலண்ட் ஆனுவல் காஸ்ட், இஏசின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது எப்படி கண்டுபிடிக்கிறது. இதுதான் ரெண்டுமே இந்த ஃபிஃப்த்து பார்ட்டில் பார்த்தா இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட் வந்துட்டு எக்ஸிஸ்டிங் மிஷினரி ரீப்ளேஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லை அப்படின்றது எப்படி வேல்யூ பண்ணலான்னா ஒரு 5 ஸ்டெப்பு சொல்கிறாங்க. நத்திங் பட் என்னுடைய காஸ்ட் என்னோட பெனிஃபிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இது வந்துட்டு என்னோட பெனிஃபிட் வந்துட்டு காஸ்ட்டை விட அதிகமாக வந்துச்சுன்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கம்மி ஆப்போசிட்டாக வந்துச்சுன்னா நம்ம ரூலை வந்துட்டு என்ன பண்ணலாம், வேண்டாம். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், அது என்னன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு நெட் கேஷ் அவுட்ஃப்ளோன்னு சொல்கிறாங்க. ஸோ நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றது என்னதுன்னா, எங்கிட்ட எவ்வளோ கேஷ் அவுட்ஃப்ளோ ஆகுது இன்னைக்கு ரேட் பிரகாரம். ஸோ நம்ம நேரடியாக ஸ்டெப் நம்பர் 4 பார்த்தா ஈஸியாக புரியும். நெட் ப்ரெசென்ட் வேல்யூ நம்ம காலங்காலமாக கண்டுபிடிச்சிட்டு எப்படி பண்ணுறோம், இன்னைக்கு வேல்யூவில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் மைனஸ் இன்னைக்கு வேல்யூவில் இருக்கக்கூடிய காஸ்ட், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண எனக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கிடச்சிடும். அந்த நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவாக வந்தால் நம்ம ஒரு டெசிஷன் எடுப்போம், அதாவது அக்செப்ட் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணுறது பரவாயில்லன்னு அர்த்தம். நெகட்டிவாக வந்து அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டான்னு அர்த்தம். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஸ்டெப் நம்பர் 2லையும் ஸ்டெப் நம்பர் 3லையும் சொல்லுவாங்க. ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஸ்டெப் நம்பர் 1ல் சொல்கிறாங்க. நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்றாங்க. நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ அப்படின்னா மொத்தமாக எனக்கு எவ்வளோ செலவாகுது, நான் புது மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு செலவு தானே, எக்ஸிஸ்டிங் மிஷினரி வித்தனா அது எனக்கு ஒரு இன்ஃப்ளோ தானே. ஸோ அதெல்லாம் நான் இன்ஃப்ளோ பண்ணும்போது நான் இப்போ ப்ராஃபிட் ஆன் சேல் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு டேக்ஸ் கட்டணும் தானே, லாஸ் ஆன் சேல் பண்ணியிருந்தேன்னா எனக்கு டேக்ஸ் சேவிங்ஸ் தானே. ஸோ இதில் அடிஷ்னலாக ஏ அண்ட் பி சொல்கிறாங்க. ஏல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு கேபிட்டல் கெயின்ஸ் நார்மலாக என்ன பண்ணுவேன், என்னோட சேல் வேல்யூலேருந்து என்னோட புக் வேல்யூ மைனஸ் பண்ணாக்கா அதில் டேக்ஸ் ரேட்டை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் 12,000, என்னோட புக் வேல்யூ வெறும் 10,000 தான் பழைய மிஷினரி அப்படின்னா, அப்போ 2,000 கேபிட்டல் கெயின் ஆயிருக்கு. கெயினுக்கு நான் வந்துட்டு டேக்ஸ் பே பண்ணணுமா, சேவ் ஆகுதானே, பே பண்ணுறேன். ஸோ அந்த டேக்ஸ் வந்துட்டு பே பண்ணுறேன். சரியா? பீன்றது எனக்கு கேஷ் அவுட்ஃப்ளோ எவ்வளோ ஆகுது, இன்ஃப்ளோ அவ்வளோ ஆகுதுன்றதை நெட் ஆஃப் பண்ணுறது தான். ஸோ நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும், புது அசட் பர்ச்சேஸ் பண்ணுறது பர்ச்சேஸ் காஸ்ட்டு. அந்த பர்ச்சேஸ் காஸ்ட்லேருந்து என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ சேல் பண்ணுறேன் இல்லையா, மார்க்கெட் வேல்யூ ஓல்டு மிஷினரி விற்கிறேன்ல, மார்க்கெட் வேல்யூவில் விற்கிறேன். இது கூட சேர்ந்து ஒரு குட்டி போர்ஷன் ஆட் ஆர் மைனஸ் பண்ணணும். எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா, என்னோட காஸ்ட்டாக இருந்தால் நான் ஆட் பண்ணுறேன், சேவிங்ஸாக இருந்தால் எனக்கு மைனஸ் பண்ணுறேன். ஸோ எப்போ ஆட் பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல வந்துட்டு கெயின் வந்துச்சு அப்படின்னா நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எதனால் கெயின் வரப்போது, நான் டேக்ஸ் பே பண்ணுறதுனால அது எனக்கு காஸ்ட்டு. ஆர் எனக்கு மைனஸ் எப்போ ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 8,000 மிஷினரி சேல் பண்ணியிருக்கேன், என்னோட புக் வேல்யூ வந்து 10,000 மிஷினரியை நான் 8,000 தான் சேல் பண்ணியிருக்கேன்னா, அப்போ 2,000 என்னது கேபிட்டல் லாஸ். கேபிட்டல் லாஸுக்கு டேக்ஸ் ரேட் அப்ளை பண்ணால் அது வந்துட்டு எனக்கு எக்ஸம்ஷன் மாதிரி கிளைம் பண்ணிக்கலாம். அதனால் டேக்ஸ் சேவிங்ஸ் இருந்தால் மைனஸ் பண்ணணும், டேக்ஸ் பேபிள்னா ஆட் பண்ணணும் இந்த பர்ச்சேஸ் காஸ்ட்டை விட. ஸோ இப்போ எனக்கு டோட்டலாக கேஷ் அவுட்ஃப்ளோஸ் கண்டுபிடிக்கணும்னா மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சேல் பண்ணது எனக்கான இன்ஃப்ளோ. ஸோ காஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கனால இன்ஃப்ளோவை நான் மைனஸ் பண்ணுறேன். இதை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பீன்றது என்னது, நெட்டாக கேஷு அவுட்ஃப்ளோக்காக தான் பர்ச்சேஸ்லாம் மைனஸ் பண்ணுறேன். சேல் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சேலை வந்துட்டு பர்ச்சேஸ்லாம் ஆட் பண்ணுறேன், மார்க்கெட் வேல்யூ ஆஃப் சேல்லாம் மைனஸ் பண்ணுறேன். புரியுதா? இப்படி கண்டுபிடிச்சா அவுட்ஃப்ளோ கண்டுபிடிச்சலாம். இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டெப் நம்பர் 4க்கு தேவையான ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் காஸ்ட். அடுத்தது பெனிஃபிட்டுக்கு 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா. பெனிஃபிட்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு,
முன்ன எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய மிஷினரி வச்சுருந்தேன்னா என்னோட சேல்ஸ் எவ்வளோ, புதுசாக மாற்றினா என்னோட சேல்ஸ் எவ்வளோ, இன்கேஸ் என்னோட சேல்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அதை நான் ஆட் பண்ணணும். அதே மாதிரி என்னோட காஸ்ட் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகிருக்கு, இப்போ நான் புதுசாக வேறு இந்த ஏ பிளான்லேருந்து பி பிளான் போனேன்னா எனக்கு காஸ்ட் வந்துட்டு ஒரு 10,000 சேவ் ஆகுது அப்படின்னா அந்த காஸ்ட்டை நான் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு சேல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா அந்த சேல்ஸை நான் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? இது கூட டெப்ரிசியேஷன், பழைய மிஷினரிக்கு எனக்கு 8,000 ரூபா, புது மிஷினரிக்கு எனக்கு டெப்ரிசியேஷன் 10,000 ரூபானா ஸோ எந்த அளவுக்கு டெப்ரிசியேஷன் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது மூணுத்தையும் எதுக்காக நான் எடுத்துக்கிறேன்னா இதுதான் என்னுடைய என்னது ப்ராஃபிட் எபிட்னு ஒன்று சொல்லுவில்ல, அந்த எபிட். இதுக்கு நான் வந்துட்டு 1 மைனஸ் டேக்ஸ் ரேட் நான் போட்டேன்னா என் கையில் எவ்வளோ கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும்னு தெரியும். நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ்னாலே என்னோட டெப்ரிசியேஷனை நான் என்ன பண்ணணும், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கோ அதை மறுபடியும் ஆட் பேக் பண்ணிக்கிறேன். எதனால டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுறோன்ற ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிச்சுன்னா இயர்லி கேஷ் ஃப்ளோஸ் கண்டுபிடிச்சிடலாம். என்னது எனக்கு எவ்வளோ வருஷம் கேஷ் பெனிஃபிட் ஆகுது, கேஷ் ஃப்ளோ வந்துட்டு பெனிஃபிட் ஆகுது அப்படின்றத இயர்லி பெனிஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாம். இதை தாண்டி என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 2 விஷயத்தை ஆட் பண்ணணும். ஒன்று வந்துட்டு என்னோட இயர்லி கேஷ் ஃப்ளோஸோடைய பெனிஃபிட்டு, அதாவது வருஷம் சேல்ஸ் 10,000 ரூபா அதிகமாக இருக்குது, காஸ்ட் வந்துட்டு 2,000 ரூபா கம்மியாக இருக்குது. இன்கேஸ் காஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் சேஞ்ச் இன் காஸ்ட்னு போட்டுக்கோங்க. இது கூட இன்னொன்று என்ன ஆட் பண்ணணும்னா இன்கேஸ் அந்த மிஷினரியை நான் விற்க போகிறேன், 5 வருஷம் தான் அதோட யூஸ்ஃபுல் லைஃப், விற்க போகிறேன் அப்படின்னா அதுக்கான ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் சால்வேஜ்டு வேல்யூ, 5 வருஷம் கழிச்சு அதோட மிஷினரியோட வேல்யூ 10,000க்கு போகும் அப்படின்னா இன்னைக்கான காஸ்ட் எவ்வளோ, இது வருஷத்துக்கான பெனிஃபிட் எவ்வளோ, ஒட்டு மொத்தமாக ஆட் பண்ணால் இன்னைக்கான பெனிஃபிட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கான பெனிஃபிட்லேருந்து இன்னைக்கான காஸ்ட்டை மைனஸ் பண்ணனா எவ்வளோ அதுக்கான ப்ரெசென்ட் வேல்யூ நெட்டாக கண்டுபிடிச்சிடலாம். இது பாசிட்டிவாக வந்தால் அந்த ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணலாம், நெகட்டிவாக வந்தால் வேண்டாம், இருக்கிற மிஷின் அப்படியே வச்சுட்டு ஓட்டுறது தான் பெனிஃபிட், புதுசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இப்போ புதுசாச்சுன்னா அதோட பழைய மிஷினரியில் வெறும் 8,000 தான், இப்போ 10,000 டெப்ரிசியேஷனாக இப்போ 2,000 ரூபா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த டெப்ரிசியேஷனையும் வந்துட்டு நான் என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? அப்புறம் இது வர கான்செப்ட்க்கு அப்புறம் ஃபர்தராக கடைசியாக நான் டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆட் தான் பண்ணணும், இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும். எப்போ மைனஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் இன் டெப்ரிசியேஷன் தான், 8,000லேருந்து 10,000 ஆச்சுனாக்கா தான். ஸோ இது எதுக்காக கண்டுபிடிக்கிறோன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இயர்லி கேஷ் ஃப்ளோஸ். இயர்லி கேஷ் ஃப்ளோஸோட என்னோட சால்வேஜ் வேல்யூ ஆட் பண்ண ஸ்டெப் நம்பர் 4 தேர்டு கிடச்சிரும். ஸ்டெப் நம்பர் 4க்கு வந்துட்டு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி டெசிஷன் எடுக்கிறது. இதுதான் வந்துட்டு நெட் ரீப்ளேஸ்மெண்ட் டெசிஷன் எப்படி எடுக்கிறதுன்னு. இது இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க, பழைய மிஷினரியோடைய ஒரிஜினல் காஸ்ட் வந்துட்டு 25,000 அது வந்துட்டு 5 இயர்ஸ் ஆகுமா, இதோட யூஸ்ஃபுல் லைஃப் ஆக்சுவலாக 10 இயர்ஸ் தான். அப்போ வந்துட்டு டெப்ரிசியேஷன் பர் ஆனம் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும், 2,500 பர் ஆனம்க்கு. இது வந்துட்டு பழைய மிஷினரி. ஓகேவா? அப்போ இன்னைக்கான டுடே காஸ்ட் எவ்வளோ, டுடே புக் வேல்யூ எவ்வளோ அப்படின்னா ஸோ 5 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் நான் மைனஸ் பண்ணணும். 25,000ல் 2,500 × 5 போயிடுச்சுன்னா, அதாவது பாதி போயிடுச்சுன்னா 12,500. இதுதான் வந்துட்டு என்னது இன்னைக்கான புக் வேல்யூ. ஓகேவா? ஓல்டு மிஷினரியோட புக் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இதில் எது கண்டுபிடிக்கிறோன்னா நமக்கு 5 ஸ்டெப் வரும் இல்லையா, அதில் ஸ்டெப் நம்பர் 1ல் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், மார்க்கெட் வேல்யூ மைனஸ் புக் வேல்யூ இன்டூ டேக்ஸ் ரேட் பண்ணுமா. இதில் டேக்ஸ் ரேட் வந்துட்டு 30%. செகண்ட் ஸ்டெப் என்னது, இன்னைக்கான காஸ்ட், புது மிஷினரியோட காஸ்ட் அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான், 50,000 அவனே தெளிவாக கொடுத்துட்டான், மைனஸ் மார்க்கெட் வேல்யூ, பழைய மிஷினரி எவ்வளோக்கு நான் விற்கிறேன் அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு நான் விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ 5,000 ரூபாய்க்கு தான் சேல் ஆகுது. இன்னைக்கான புக் வேல்யூ நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 12,500. ஸோ இதுலேருந்தே தெரியுது 12,500 வெறும் 5,000 தான் வச்சிருக்குன்னா அப்போ டேக்ஸ் சேவிங்ஸாக டேக்ஸ் பேபிளான்னு பார்த்தா சேவ் தான் ஆகுது. டேக்ஸ் சேவ் ஆகுது அப்படின்னா நான் மைனஸ் தான் பண்ணணும். அப்போ எவ்வளோ வருது, 7,500 வரும். 7,500 × 30% எவ்வளோ, ஸோ 2,000 டேக்ஸ் வந்துட்டு சேவ் ஆகுது. அப்போ மைனஸ் 2,250 அப்படின்னு வரும். ஸோ 50,000 வந்துட்டு இன்னைக்கான காஸ்ட் புது மிஷினரி, 5,000 சேல் பண்ணுறது, அப்புறம் மைனஸ் டேக்ஸ் சேவிங்ஸ் 2,250. இதை நான் மைனஸ் பண்ணான்னா எனக்கு எவ்வளோ வரும்னா டோட்டலாக 42,750 rupees வரும். இதுதான் வந்துட்டு இதுக்கு பேர் என்னது, நெட் கேஷ் அவுட்ஃப்ளோ. இது நம்ம ஸ்டெப் நம்பர் 4க்கு யூஸ் பண்ணிப்போம். அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பார்த்தோன்னா இயர்லியாக எவ்வளோ கேஷ் வந்துட்டு அதிகமாகுது, அதாவது என்னுடைய சேல்ஸ் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, என்னுடைய காஸ்ட் வந்துட்டு இன்கேஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இதோட சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன்
அதை நான் வந்துட்டு மைனஸ் பண்ணணும். வரத மொத்தத்தையும் 1 மைனஸ் டேக்ஸ் ரேட்டால் பண்ணிட்டு மறுபடியும் சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன் இது பண்ணணும். சேஞ்ச் இன் டெப்ரிசியேஷன் அப்போ பழைய மிஷினரி டெப்ரிசியேஷன், புது மிஷினரி டெப்ரிசியேஷன். இது ஆல்ரெடி ஓல்டு மிஷினரி டெப்ரிசியேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். per annum கொண்டு 2500. புதுசாக வாங்குற மிஷினரிக்கு அவனே தெளிவாக கொடுத்துட்டா 50,000. யூஸ்ஃபுல் லைஃப் வந்துட்டு 10 இயர்ஸ் 5 இயர்ஸு. அதோட சால்வேஜ் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1000 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ 49,000 டிவைடட் பை 5 போட்டாக்கா 9,800 ஆகுது. ஸோ 9,800 per annum. இது 2,500 per annum. அப்போ இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ 7,300 இன்க்ரீஸ் ஆயிருக்கனால நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு சால்வ் பண்ணணும். என்னோட சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது 1 lakhல 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு, அப்போ 10,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சேஞ்ச் இன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்க கம்மியாக இருக்கு, காஸ்ட் சேவ் ஆயிருக்குன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ 5,000 வந்துட்டு காஸ்ட் சேவ் ஆகுதுன்றாங்க. டெப்ரிசியேஷன் எவ்வளோ 7,300 வந்துட்டு அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ மைனஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 70% மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் மறுபடியும் இந்த 7,300 ஆட் பண்ணாத எனக்கான காஸ்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபர்தராக சால்வ் பண்ணாக்கா எனக்கு ஒரு அமௌண்ட் வரும். அது என்ன 12,690 அப்படின்னு வரும். ஸோ இது வந்துட்டு இயர் 1க்கு 12,690, இயர் 2க்கு 12,690, இயர் 3க்கு அப்படி போவோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 3ல என்ன பண்ணுறோம், இது ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் இது என்னது இயர்லி கேஷ் ஃப்ளோஸா. ஸோ இதனுடைய ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, இது கூட ஒரு ஃபேக்டரால மல்டிப்ளை பண்ணணும். இது 5 வருஷத்துக்குன்னும் போது என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை 1.1 டு த பவர் ஆஃப் 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி அந்த 5 வருஷத்தை நான் சம்மேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த 5 வருஷத்தை சம்மேஷன் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா, அது எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுன்னா 1 டிவைடட் பை 1.1 ஈக்குவல் டுனா ஒரு அமௌண்ட் வரும் m பிளஸ் ஈக்குவல் டு m பிளஸ், அந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணணும். ஈக்குவல் டு m பிளஸ் ஈக்குவல் டு m பிளஸ் ஈக்குவல் டு m பிளஸ் போட்டாக்கா எனக்கு என்ன ஆன்சர் வரும் 3.791. இது எதுக்காக நான் ஆட் பண்ணுறேன்னா, ஏன்னா இயர் 1 இயர் 2 இயர் 3 இயர் 4 இயர் 5 எல்லாம் 5 வருஷத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் எனக்கு கேஷ் இன்ஃப்ளோ வருதுன்னா, நான் பேசாமல் இந்த மல்டிப்ளை பண்ணுற ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டரை ஆட் பண்ணி நான் மல்டிப்ளை பண்ணிட்டா டோட்டலாக 5 வருஷத்துக்கும் இன்றைக்கான காஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3.791. அடுத்தது சால்வேஜ் வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ எடுக்கணும். சால்வேஜ் வேல்யூ இயர் 5ல தான் வரனால ஸோ என்ன பண்ணுறோம், 1 டிவைடட் பை 1.1 டு த பவர் ஆஃப் 5 மட்டும் பண்ணால் போதும். இதோட பவர் 5 பண்ணாக்க எனக்கு என்ன வரும்னா 0.691 நினைக்கிறேன். இதுதான் ஒரு இதை சால்வ் பண்ணால் டோட்டலாக ஆட் பண்ணிட்டா எனக்கு என்ன ஒரு நெட் பெனிஃபிட் கண்டுபிடிச்சிடலாமா. பெனிஃபிட் எவ்வளோ, ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் பெனிஃபிட் எவ்வளோனா 48,723 வரும். அடுத்த ஸ்டெப் நம்பர் 4 என்னதுன்னா, என்னுடைய நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 42,000 தான் இது 48,000 இருக்குது. ஸோ பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொபோசலை நான் அக்செப்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத நீங்கள் ஸ்டெப் நம்பர் 5ல பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி 5,000 சம்திங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 13. இதில் வந்துட்டு ஈக்குவலண்ட் ஆனுவல் காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் லிமிடெட் வந்துட்டு டாக்ஸி ஆப்ரேட்டர், அவனோட காஸ்ட் வந்துட்டு 4 lakhs, யூஸ்ஃபுல் லைஃப் 3 lakhs 3 years. ஸோ வந்துட்டு 1 yearக்குள்ளே நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணாக்கா எனக்கான காஸ்ட் எவ்வளோ, எனக்கு ரீசேல் வேல்யூ எவ்வளோன்றாங்க. செகண்ட் இயர் நான் இது பண்ணாக்கா என்ன, தேர்ட் இயர் இது என்ன நான் சேல் பண்ணாக்கா என்ன அப்படின்றாங்க. இதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 10% என்னது, ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் 10% எடுத்துக்கணும். யுவர் ரெக்வயர்ட் டு டிட்டர்மைன் எந்த வருஷத்தில் நான் ரீப்ளேஸ் பண்ண எனக்கு எஃபிஷியண்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம காஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் நான் ஃபஸ்ட் இயர் ரீப்ளேஸ் பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, செகண்ட் இயர் ரீப்ளேஸ் பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, தேர்ட் இயர் ரீப்ளேஸ் பண்ண எனக்கு எவ்வளோ காஸ்ட்டாக கண்டுபிடிச்சிட்டு அது ஈக்குவலண்ட்டாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பார்த்து அப்புறம் கம்பேர் பண்ணுறது தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா, ஸோ நம்ம நார்மலாக எப்படி போடுவோம், இயர்னு ஒன்று போடுவோம், 0 1 2 அப்படின்னு போட்டு வருவோம். அடுத்தது கேஷ் ஃப்ளோஸ்ன்னு போடுவோம். ஸோ இது வந்துட்டு 4 lakhs சரியா, இனிஷியல் கேஷ் அவுட் ஃப்ளோ 4 lakhs. ஸோ கேஷ் ஃப்ளோ அவுட் ஃப்ளோனால மைனஸில் போடுறேன். அடுத்தது ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்துட்டு 1,80,000, ரீசேல் வேல்யூ 2,80,000. ஸோ இது நெட்டாக நம்ம எடுத்துக்கலாம். 2,80,000ல் 1,80,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 1 lakh இருக்கும். ஸோ 1 lakh வந்துட்டு எனக்கான இன்ஃப்ளோ. ஸோ இதை வந்துட்டு அவ்வளோதான், 1 yearக்கு மட்டும்தான். இன்கேஸ் நான் 1 yearக்கு இது பண்ணிட்டேன்னா என்னது. அடுத்தது ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் அட் 10% அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0 இயருக்கு எப்பயுமே 1 தான் வரும். ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 0.909 அப்படின்னு ஒன்று வரும். ஸோ இதை நம்ம வந்துட்டு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ எடுத்தால் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா. ஸோ இதை வந்துட்டு பார்த்தாக்கா மைனஸ் தான் அதிகமாக இருக்குது ப்ளஸ்ஸை விட. ஸோ வந்துட்டு வர ஆன்சர் நெகட்டிவாக தான் டெஃபினட்டாக வரும். ஸோ அது என்னுடைய காஸ்ட்டு 1 yearலேயே பண்ணால் எனக்கு இவ்வளோ ரூபாய் காஸ்ட் வரும்.
அடுத்தது செகண்ட் இயரில் நான் வந்துட்டு ரீசேல் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கான காசு என்னதுன்னா அதே தான். கேஷ் அவுட்ஃப்ளோ 4 lakhs தான். ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டர் அட் 10%. ஃபஸ்ட்டு இதுக்கு 1 தான் வரும். அடுத்தது 2 வருஷத்துக்கு அப்படின்னும் போது ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு கேஷ் இன்ஃப்ளோஸ் வந்துட்டு வெறும் காஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு இதுவுமே தராதனால. ஸோ இதுவும் நெகட்டிவாக தான் நான் போடுறேன். 1,80,000. செகண்ட் இயருக்கு மட்டும் நான் நெட் ஆஃபாக போடுறேன். 2,30,000 2,10,000 போயிடுச்சுன்னா மீதி 20,000 இருக்கும். ஸோ 0.2. ஸோ வர ஆன்சரை வந்துட்டு இந்த வருஷத்துக்கான ஆன்யூட்டி ஃபேக்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி எடுத்தேன். இதுவும் டெஃபினட்டாக நெகட்டிவாக வரும், ஏன்னா மைனஸ் தான் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இந்த காஸ்ட்டு இதே மாதிரி இயர் 3க்கும் இதே மாதிரி எடுத்துக்கணும். இயர் 3க்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு 2 வருஷம் அதே மாதிரி போட்டு 3ஆவது வருஷம் மட்டும் நெட் ஆஃப் பண்ணி போடணும். ஏன்னா 3ஆவது வருஷம் தானே எனக்கு சால்வேஜ் வேல்யூ கிடைக்க போகுது. இந்த கேஸில் 2ஆவது வருஷம் சால்வேஜ் வேல்யூ கிடைக்கும், இந்த கேஸில் ஃபஸ்ட்டு வருஷம் கடைசிலேயே சால்வேஜ் வேல்யூ கிடைக்கிறதுனால நெட் ஆஃப் பண்ணி போடுறேன். ஸோ எதனால் நான் 2ஆவது வருஷம் 3ஆவது வருஷம் மட்டும் நெட் ஆஃப் பண்ணுறேன்னு தெரியுதா? இஃப் 1 இயரில் நான் சேல் பண்ணா, இஃப் செகண்ட் இயரில் நான் சேல் பண்ணா, இஃப் தேர்ட் இயரில் சேவ் பண்ணா அப்படின்னு 3த்துக்கும் ஒரு காஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் இந்த 3 காஸ்ட்டை அப்படியே நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு 3,09,000 சம்திங் வருது. செகண்ட் இயரில் சேல் பண்ணுறதுக்கு 5,47,000 சம்திங் வருது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத கம்பேர் பண்ணி கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இது 1 இயருக்கு, இது 2 இயருக்கு, அது மாதிரி 3 இயருக்கு. அதெல்லாம் ஈக்குவலண்டாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா இதை வந்துட்டு இந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ணணும். இதை வந்துட்டு 2 வருஷம் யூஸ் ஆகிருக்கு, அப்போ 2 வருஷத்துக்கான காஸ்ட் என்னன்றதை பார்த்து அதால் டிவைட் பண்ணணும். 2 வருஷத்துக்கான காஸ்ட் எவ்வளோ? ஃபஸ்ட் இயருக்கு வந்துட்டு 1/1.1 0.909 வரும். செகண்ட் இயருக்கான காஸ்ட் வந்துட்டு 826 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாக்கா எனக்கு என்ன வரும்? 1.736 வரும். ஸோ இந்த இதால் டிவைட் பண்ணும். ஸோ செகண்ட் இயர் காஸ்ட்டை செகண்ட் இயர் ப்ரெசென்ட் வேல்யூ ஆன்யூட்டி ஃபேக்டரால் டிவைட் பண்ணாக்கா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கான செலவு எவ்வளோ? ஸோ இதுலேருந்து இந்த ஃபேக்டரால் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கும். என்ன அவுட்கம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3,15,000. ஸோ இந்த 5,47,000 என்னது, 3,15,000 என்னதுன்னா 5,47,000 என்னுடைய டோட்டலாக 2 வருஷம் கழிச்சு விற்றனா எனக்கு இன்னைக்கான காஸ்ட், இன்னைக்கான டோட்டல் செலவு 5,47,000 இது. அதே 3,15,000 என்னதுன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு எனக்கான காஸ்ட் வந்துட்டு 3,15,000. ஒரு வருஷத்துக்கு 3,15,000, இன்னொரு வருஷத்துக்கு 3,15,000 ஆவரேஜாக வரும் அப்படின்றது தான் இந்த 3,15,000 ஒரு வருஷத்துக்கு மென்ஷன் பண்ணும். ஆனால் இந்த 5,47,000 ஒட்டு மொத்தமாக இன்னைக்கான காஸ்ட்டை மென்ஷன் பண்ணும். அதுதான் இதுக்கும் இதுக்குமான வித்தியாசம். புரியுது? இது வந்துட்டு ஒரு வருஷத்துன்றனால டிவைடட் பை 0.909, இது 2ஆவது வருஷன்றனால டிவைடட் பை 1.736. அதே மாதிரி 3ஆவது வருஷம்னா அப்போ 3 இதை ஆட் பண்ணி வரதால டிவைட் பண்ணணும். இப்போ இதை 3த்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கான காஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 3,40,000, 3,15,000, 3,17,000 இந்த 3த்துல எந்த காஸ்ட் கம்மியாக இருக்குது? ஏன் வந்துட்டு இது காஸ்ட்டாக இருக்குன்னா, ஏன்னா வந்துட்டு எனக்கு நெகட்டிவாக வரனால காஸ்ட். இதே பாசிட்டிவாக வந்தால் அதுக்கு வேறு மாதிரி. அப்படியே பாசிட்டிவ் வந்து எது அதிகமாக இருக்கோ சூஸ் பண்ணுவோம். இது காஸ்ட் என்ன, எது கம்மியாக இருக்கோ அந்த பிளான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து செகண்ட் இயர்லேயே நான் வித்தாக்கா தான் எனக்கான காஸ்ட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நான் வந்துட்டு அந்த சைக்கிள் நான் 2 இயர்ஸ் கழிச்சு நான் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் எஃபிஷியன்ட் அப்படின்றத ஆன்சர் எழுதணும். ஓகேவா? தேங்க்யூ.